மீன்ஸ் வெல்கம் பேக் டு அந்தரியம் டிஎன் அண்ணனோட அந்தரியம். ஓகே, நம்ம இப்போ 47 மினி சீரீஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 5 ஷார்ட். இதோட டைட்டில் வந்து மை வில்லேஜ் மாமாஸ். இது ஏன் திடீர்னுன்னா இன்றைக்கி நிம்மி ப்ளஸ் சபிதா இவங்க 2 பேருக்குமே பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டு நிம்மி ப்ளஸ் சபிதா. லைஃப் லாங் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. அண்ட் தென் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அதில் நிம்மின்றவங்க இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் வந்து எனக்கு போடுங்கக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. பட் சபிதான்றவங்க அந்த மாதிரி கேட்கல. என்னோடய பர்த்டே எனக்கு விஷ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து டெடிகேட் பண்ணுறேன். தென் வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ள வந்து போயிடலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ. நம்ம பிடிஎஸ் வந்து உங்களோட மாமா பசங்க, அதாவது தாய் மாமாவோட பசங்க, உங்கள் அம்மாவோட அண்ணனோட பசங்க. ஒரே அப்பா தான் எல்லாருக்கும் 7 பேர். அவங்க ஆர்டர் தெரியும்ல, அந்த ஆர்டரில் தான் வந்து பிறந்திருக்காங்க. வந்து வில்லேஜ்லேயே உங்கள் ஃபேமிலி தான் பெரிய ஃபேமிலி, லைக் மரியாதான ஃபேமிலின்னுவாங்கள்ல, அந்த மாதிரி ஃபேமிலி. உங்களை எல்லோரும் பெரிய வீட்டு பிள்ளைங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து கூப்பிடுவாங்க. நீங்கள் உங்கள் மாமாங்க உங்கள் தாத்தா பாட்டின்னு எல்லாருமே ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் வந்து இருந்திருப்பீங்க. நீங்கள் ஒரு 7 வயசு வரையும் பிடிஎஸ் கூட தான் வந்து வளர்ந்துருப்பீங்க. பிடிஎஸ்க்கு நீங்கன்னா அவ்வளோ செல்லம். தென் உங்களுக்குமே அவங்கள ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே விட்டு பிரியாமல் நீங்களாக தான் விளாடுவீங்க, நீங்களாக தான் ஊர் சுற்றுவீங்க, இந்த மாதிரி தான் சுற்றிட்டு இருந்திருப்பீங்க. தென் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே லைக் ஒரு 8 வயசு அந்த மாதிரி டைமிங்கில் உங்கள் அப்பாவுக்கு வந்து ஃபாரினில் வந்து வேலை கிடச்சிருமா. நீங்கள் அதனால் பிடிஎஸை விட்டு பிரியவே மனசு இல்லாமல் அழுதுகிட்டே தான் வந்து ஃபாரின் போயிருந்துருப்பீங்க. இப்போது உங்களுக்கு 20 வயசு ஆச்சு. ஸ்டில் நீங்கள் அங்கே தான் இருக்கீங்க. ஓகே, இது இங்கேயே ஸ்டாப் பண்ணலாம். இப்போது நம்ம ஸ்டோரிக்குள்ளே வந்து போயிடலாம். இப்போது எடுத்த உடனே பிடிஎஸோட வீட்டை தான் வந்து காய்ச்சோம். அங்கே செம்ம பரபரப்பாக தோரணம்லாம் பண்ணி, அதாவது அலங்காரம்லாம் பண்ணியிருக்காங்க வீட்டில். எதுக்காக அப்படின்னா நம்ம பிடிஎஸ் பாய்ஸுக்கு நிச்சயம் வந்து ஆகப்போகுது. எஸ், ஆனால் அது உங்கள் கூட கிடையாது, அது வேறு விஷயம். அவங்க ஒரு தனித்தனி பொண்ணுங்க, ஒரு 7 பொண்ணுங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஊர்லேயே இன்னும் ஒரு பெரிய குடும்பம், அந்த குடும்பத்தில் இருக்க பொண்ணுங்க, அந்த பெண்களோட அவங்களுக்கு நிச்சயம் வந்து ஆகப்போகுது. அதுக்காக தான் எல்லோரும் வந்து கிளம்பிச்சிருக்காங்க. நம்ம ஜேகே தாத்தாட்ட கேட்குறான், இப்போவும் அத்தை வரலையா அப்படின்னு சொன்னால் வந்து கேட்குறானா. முதல்ல நம்மளை நிச்சயத்தை பண்ண சொன்னான். அவள் இன்னும் 2-3 நாளில் வர்றாளாம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. நிச்சயமாவா அப்படின்னு சும்மா சுகா கேட்குறான். ஆமாம். ஒய்யன் வராளா அப்படின்னு சும்மா வி கேட்குறானா. நான் கூப்பிட்டு வரேன்னு சொல்லியிருக்கா, என்ன ஆக போதோ தெரில அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. அப்போ எதுக்கு இங்கே வரமாட்டேன்னுச்சுக்கா, யார் எதுவும் சொன்னீங்களா அப்படின்னு சும்மா கேட்குறாரு ஆரம். டேய், நாங்கள் அவகிட்ட பேசவே இல்லைடா, அப்புறம் எப்படிடா சொல்கிறது அப்படின்னு சும்மா ஜிம்மின்னு சொல்கிறாரு. அது என்னமோ உண்மைதான், நீங்கள் எதுவும் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி பெரியவங்களை கேட்குறான். லைக் தாத்தா பாட்டி அவங்க அம்மா அப்பாவை. டேய், அவள் எங்கள் வீட்டு இளவரசிடா, அவளை நாங்கள் என்னடா சொல்ல போகிறோம் அப்படின்னு சும்மா வந்து அவங்களும் சொல்கிறாங்க. அப்படியே அவள் இத்தனை வருஷமும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட பேசாமல் இருக்கா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. இப்போ பாரு ஆரம், இப்போதைக்கு நீ அதை போட்டு மைண்டில் குழப்பிக்க வேணாம். உங்களுக்கு இப்போ நிச்சயம் ஆக போகுது, நீங்கள் அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அவள் எப்படி இங்கே வரதானே போகிறா, நம்ம அவகிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து சொல்கிறாரா. இவங்களும் சரிங்கப்பா அப்படின்னு சும்மா வந்து சொல்லிடுறாங்க. தென் பிடிஎஸுக்கும் அந்த 7 பொண்ணுங்களுக்கும் அவங்க ஊர் பொண்ணுங்க இருப்பாங்கள்ல, அவங்க கூட நிச்சயமாக ஆகி முடியுது அன்னைக்கு. தென் அன்னைக்கு நைட்டு உங்கள் தாத்தாவுக்கு வந்து ஒரு ஃபோன் வருதா. எப்போ சொல்லவே இல்லை. சரி, நீங்கள் அங்கேயே இருங்க, நாளை அனுப்புகிறேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. ஏன்னா தாத்தா அப்படின்னு சும்மா கேட்குறாரு நம்ம வி. டேய், அத்தை வந்துட்டாலாம், அத்தை மாமா உங்கள் ஒய்யன் எல்லாருமே வந்திருக்காங்க அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. நீ 2-3 நாள் ஆகும்னு சொன்ன அப்படின்னு சும்மா கேட்குறானா. எனக்கும் தெரில, இப்போ தான் ஃபோன் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம், ஆள் அனுப்புங்கன்றா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. அப்படியா, சரி நான் போய் கூப்பிட்டு வரேன். என்னது, ஒய்யன் வந்துட்டாலாம், நானும் வரேன் அப்படின்னு சுமாரி நம்ம ஜிம்முன்னு வந்து ஜாயின் பண்ணுறான்னா. அவங்க தாத்தா அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, வெளுத்து போடுற ராஸ்கல், நிச்சயம் பண்ணிவிட்டு வீட்டை விட்டு வெளியே போவீங்களா, பேசாமல் இருங்க, நான் பழனியை வச்சு கூப்பிட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சும்மா சொல்லுவார். இல்லை தாத்தா இங்கே தானே, டேய் போங்கடா உள்ள அப்படின்னு சும்மா சொல்லிடுறாங்களா. லைக் நிச்சயம் ஆனால் வெளியே போகக்கூடாது அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அதனால் நம்ம வயசு வந்து சரின்னு சும்மா வந்து போயிடுறாங்க. உங்களுக்கு பழனின்ற உங்கள் டிரைவர் தான் வந்து வர்றாரு. டைம் ஸ்கிப். இப்போது மொத்த குடும்பமும் வாசலில் தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப வருஷம் கழித்து வந்து வர்றீங்கள, அதனால் ஒய்யன் வளர்ந்துருப்பாள்ல அப்படின்ற மாதிரி பிடிஎஸோட அம்மா வந்து சொல்கிறாங்களா. ஆமாம், 20 வயசு ஆச்சுல, வளர்ந்துருப்பா
அப்படின்ற மாதிரி பிடிஎஸோட அப்பாவும் வந்து சொல்லிட்டுருக்காங்க. தென் ஜீப்பும் வந்து நிற்கிது. உங்கள் அத்தை ஆரத்தி தட்டோட ரெடியாக நிற்கிறாங்க. நம்ம பாய்ஸுக்குமே ஒரு ஆர்வம் தான். ஏன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக இருந்தவங்க ரொம்ப வருஷம் பார்க்காம இப்போ வந்து பார்க்க போகிறீங்களே, அதனால ஒரு ஆர்வம். நீங்கள் எப்படி இருப்பீங்க, வளர்ந்துருப்பீங்களா, அந்த மாதிரி ஒரு ஆர்வம். தென் எடுத்தோடனே உங்கள் அம்மா அப்பா தான் இறங்குறாங்க. ஒய்யனுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா, இப்போது இறங்குனாலே அப்படின்னு சும்மா வந்து பார்க்குறாங்க. நீங்கள் இப்போ தான் வந்துருச்சுக்கீங்க. லைக் மூஞ்சில் எந்த எக்ஸ்ப்ரெஷனையுமே காட்டாமல் ஒரு மாதிரி மறைச்ச மாதிரி வருவாங்கள்ல, அந்த மாதிரி தான் வந்து வந்துருச்சுருக்கீங்க. நம்ம பாய்ஸ் உங்களை இப்போ தான் ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குறாங்க. அவன் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிச்சாங்க. ஆனால் நீங்கள் எந்த எக்ஸ்ப்ரெஷனுமே காட்டாமல் மறைச்ச மாதிரி தான் இருக்கீங்க ஸ்டில். தென் இப்போது டிஸ்பிளே ஆகும்ல, அந்த மாதிரி தான் அவங்களோட லுக் வந்திருக்கு. அதையே எல்லோரும் ரொம்ப பேன் பார்த்துட்ருக்கானுங்க. ஏன்னா அவங்க லிட்ரலி கிராமத்தில் தான் இருக்காங்க. நீங்கள் சிட்டிலேருந்து வர்றீங்களே, உங்கள் லுக் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வியர்டாக தான் இருக்குது. என்னடா பட்டாப்பட்டியோடு வந்திருக்கா அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஜேகப் கிட்டே கேட்குறானா, எனக்கு என்னடா தெரியும், நானும் உன் கூட தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பேசிகிட்ருக்காங்க. உங்கள் அத்தை, ஒய்யன் எவ்வளோ வளர்ந்துட்ட, எவ்வளோ அழகாக இருக்கா பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த பொட்டு வந்து வைப்பாங்க ஆரத்தி சுற்றி. நீங்கள் அதுவரை எதுவுமே பேசாமல் இருந்தவங்க டக்குன்னு உங்கள் தாத்தாவை திரும்பி பார்த்துட்டு, நீ சாக போகிறேன்னு சொன்னாங்க, குத்துக்கல் மாதிரி நிற்கிற அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறீங்க. எல்லாருக்கும் லைட்டாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா கேட்குறா அப்படின்ற மாதிரி. வையன் என்னது இது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உங்கள் அம்மா. போய் சொன்னியா அப்படின்ற மாதிரி இப்போ உங்கள் அம்மாவை பார்த்து கேட்குறீங்க. ஆமாம் போய் தான் சொன்னேன். உன்னை எத்தனை தடவை கெஞ்சிருப்பாங்க வா வான்னு, நீ வந்தியா? நீ வரல, ரொம்ப ஸ்டபனாக இருந்தேன், அதனால தான் இப்படி ஒரு சின்ன ட்ராமா பண்ணேன், தாத்தா சாகிற மாதிரி இருக்காருன்னு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் த ஃபுக் அப்படின்னு சொல்லி வாய்க்குள்ளே முடங்கிட்டு அந்த ஆரத்தி தட்டு உங்கள் அத்தை கையில் வச்சுருப்பாங்கள்ல, அதை அப்படியே தள்ளி விட்டு உள்ளே வந்து போகிறீங்க. லைக் எல்லோரும் கூப்பிட்றாங்க, நீங்கள் கேட்காம உள்ளே வந்து போயிட்டுருக்கீங்க. என்னாச்சு இவளுக்கு, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி உங்கள் மாமா வந்து கேட்குறாரு அவங்க அம்மா கிட்ட. அதுவாண்ணா நாங்கள் கூப்பிட்டோம், வா மாமாங்களுக்கெல்லாம் நாங்கள் போயிட்டு வரலான்னு, அதுக்கும் வரலன்ட்டா. சரி இவளை இப்படியே விட்டு ஆகாது, ஏதாவது ஒன்று சொல்லி தான் கூப்பிட்டு வரணும்னு, தாத்தா உடம்பு சரியில்லை, சாக போகிற மாதிரி இருக்காரு, உன்னை கடைசியாக பார்க்கணுன்னு சொல்கிறாருன்னு சொன்னேன், தாத்தாக்காக வரேன் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு வந்தான். அது போய் தான் சொல்லி கூப்பிட்டு வந்தேன், இப்போ தான் தெரிஞ்சிருக்கு அவளுக்கு அப்படின்னு சும்மா சொல்கிறாங்க. ஆமாம் அவளுக்கே இங்கே வர்றதுல பிடிக்கல, உன்கிட்ட சொன்னாளா அப்படின்னு சும்மா கேட்குறாங்க. தெரிலண்ணா, ஒரு 2 வருஷம் முன்னாடி கூட எப்போ போவோன்னு தான் இருந்தான். ஆனால் இந்த 2 வருஷம்தான் ஒரு மாதிரி இங்கே வரவே பிடிக்காத மாதிரி அந்த மாதிரி பேசிகிட்ருக்கா. என்னாச்சு என்ன ஏதுன்னு எதுவும் எங்களுக்கும் தெரியாது அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணுறப்பல அவங்கக்கிட்ட நல்லா தானே பேசலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த மாமாவை பற்றி கேட்குறாங்களா. ஆமாம் என்கிட்டலாம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா தான் பேசிகிட்டு இருந்தா, ஆனால் ஒரு 2 வருஷமாக எந்த இதுவும் இல்லை அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. அதுதான் எங்களுக்கும் தெரில, ஃபோன் நம்பர் மாற்றிட்டா, யார் கேட்டாலும் கொடுக்க வேணான்னு சொல்கிறா, கொடுத்தா நான் ஏதாவது பண்ணிக்கிறேன்னு எங்களை மிரட்டுறா, அதனால் நாங்களும் அப்படியே விட்டுட்டோம். ஆனால் இன்றைக்கி அவளை போய் சொல்லி ஏமாற்றி கூப்பிட்டு வந்தது அவளுக்கு பிடிக்கல. என்ன செய்ய போகிறாளோ அப்படின்ற மாதிரி சொல்லி வாயை மூடல, உள்ளே என்னமோ உருளுது, என்னடா அது அப்படின்ற மாதிரி எல்லா வயசும் வந்து பார்க்குறாங்க. நீங்கள் டேபிள் சேரு பாத்திரம்னு எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்ருக்கீங்க. ஓகே நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா வர்றாங்க. பட் ஸ்டில் நீங்கள் எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு தான் இருக்கீங்க. நம்ம வயசு என்னோட பேய்க்கு பிடிச்சிக்கு சொல்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் உனக்கு என்ன தைரியம், நான் வரலன்னு சொல்லியும் என்னை போய் சொல்லி கூப்பிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. ஸ்டில் எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டே இருக்கீங்க. டே இருறா பேசி தீர்த்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி உங்கள் மாமாவும் சொல்கிறாங்க. பட் நீங்கள் உங்கள் மாமாவுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்காம ஸ்டில் வந்து அந்த போட்டு உடச்சிட்டு தான் இருக்கீங்க. அப்போது நிறுத்து அப்படின்றமா ஒரு சவுண்டு. நீங்கள் ஒரு செகண்ட் நிப்பாட்டிட்டு யாருன்னு பார்க்குறீங்க. பார்த்தா அது வந்து நம்ம சுகா. என்ன பிரச்சனை உனக்கு இங்கே வர்றதில்ல, இங்கே தானே இருந்த, ஏன் சிட்டிக்கு போயிட்டா உனக்கு இங்கே வர பிடிக்காம ஆயிருமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறான். நீங்கள் அவனை முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. முறைக்காத, உன்னை தாத்தா பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு தான் வர சொன்னாங்க, இது அவரை சொல்லணும், அவரோட தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரா. நீங்கள் மைண்ட் யூ ஓன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு கண்ணாடி கிளாஸ் மாதிரி வச்சுருந்துருப்பீங்க, அதை அப்படியே உடைக்கிறீங்க. உங்கள் கையிலேருந்து ரத்தமே வருது. இதை வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. என்ன பண்ணுற ஒயன் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட உங்கள் அம்மா வராங்களா. எல்லா பிரச்சனையும் ஒன்றால தான்,
நான் வரலன்னு சொன்னேன்ல, விட்டுட்டு வந்து தொலைஞ்சிருக்க வேண்டியதானே. எதுக்கு இப்படி ஏமாற்றி கூப்பிட்டு வந்துட்டுருக்க? பத்தாதுக்கு இந்த மாதிரி கண்ட்ரி ஃப்ரூட் கிட்டலாம் பேச்சு வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னான்னு சொல்கிறீங்க. ஒயன் ரொம்ப ஓவராக போகிற, வார்த்தையை குறைச்சிக்கோ அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மாவும் சொல்கிறாங்க. நான் கிளம்புறேன், எனக்கு நைட்டே ஃப்ளைட் டிக்கெட் போடுறேன், இல்லைனா நான் போட்டு கிளம்புவேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்களா? அப்போது யாரோ உங்கள் கால் கிட்டே உட்கார்ற மாதிரி இருக்குது. நீங்கள் யாருன்ற மாதிரி பார்க்குறீங்க. பார்த்தா அது வந்து உங்கள் பாட்டி. லைக் உங்கள் காலை பிடிக்கல, பட் ஸ்டில் உங்கள் கால் கிட்டே உட்காந்துருக்காங்க. என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி பின்னாடி தள்ளி போகிறீங்க. உன்னை பார்க்கணுன்னு நினச்சி நான் தான் அவகிட்ட இந்த மாதிரி பொய் சொல்லி கூப்பிட்டுவான்னு சொன்னேன். தப்பு என் பேரில் தான் இருக்குது. உன்னை நீ காயப்படுத்துகிறதோ மற்றவங்கள காயப்படுத்துகிறதோ எந்த வகையில் நியாயமாகும்? உனக்கு அடிக்கணும், காயப்படுத்தணும்னு தோணுச்சுன்னா என்ன அடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லூஸ் மாதிரி பேசாமல் எந்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. நீங்கள் இருக்கேன்னு சொல்லு, நான் எந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லூஸ் மாதிரி பேசாத, எந்தின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. முடியாது வயல், எனக்கு நான் சாக போகிற கொஞ்ச காலத்துலையாவது என் குடும்பம் எல்லாருக்கூடயும் இருக்கணும், குறிப்பாக உன் கூட இருக்கணும். நீ சின்ன வயசில் அம்மத்தா நீ என் கூட தானே இருப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் திரும்பிக்கிறீங்களா? உங்கள் தாத்தாவும் என்னை மன்னிச்சிருத்தா, உனக்கு இங்கே வர்றதில் இவ்வளோ வெறுப்பு இருக்குன்னு தெரியாமல் போச்சு. நாங்கள் எதுவும் தப்பு பண்ணிட்டோமா? இல்லை இங்கே இருக்கவங்க யாரும் எதுவும் ஒன்று சொல்லிட்டாங்களா? எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் ஸ்டில் எதுவுமே பேசாமல் நிற்கிறீங்க. அத்தா இத்தனை பேர் கேட்குறாங்களேத்தா, சொல்லு, உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்குது இல்லை வசதி கம்மியாக இருக்குன்னா சொல்லு, உனக்கு என்ன வேணுமோ மாமா நான் இறக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மாடிப்படிக்கு வந்து ஏறுறீங்க. ஒயன் நில்லு அப்படின்னு சொன்னால் ஒரு சவுண்டு. நீங்கள் யாருன்னு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அது வந்து உங்கள் அத்தை. இங்கே வா ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி உங்களை கையை பிடிச்சி இழுத்து அங்கே இருக்க சோஃபாவில் வந்து உட்கார வைக்கிறாங்க. ஒன்றும் இல்லை விடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. என்ன பார்த்துக்குவ, கையை கொடு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு அந்த பீங்கான்லாம் குத்திருக்குல்ல அதெல்லாம் எடுத்துகிட்டு பிளட்டை வந்து வைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து பண்ணுறாங்க. நீங்கள் அவங்களே தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அவங்க உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு எப்படி தான் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் ஐம் ஃபைன் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு வேகமாக அவங்கக்கிட்டேருந்து கையை வந்து எடுத்துக்கிறீங்க. அவங்களும் சிரித்த மாதிரியே தான் இருக்காங்க. நான் மேலே போகிறேன், அந்த ரூம் அப்படியே தானே இருக்குது, இல்லை தூக்கி அதையும் கொடுத்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஒரு ரூம் உனக்கு தான் இருக்குது போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்களும் எதுவுமே சொல்லாமல் நீங்கள் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரூமில் இருந்திருப்பீங்கள்ல, அந்த ரூமுக்கு தான் மறுபடியும் வந்து போகிறீங்க. உங்கள் அம்மா பெருமூச்சு விட்டு உட்காடுறாங்க. ஓச்சு வந்த அன்னைக்கே போட்டு தள்ளிட்டா, நாளைக்கு என்ன செய்ய காத்திருக்காளோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்த்தா ஒயன் சமாதானம் ஆன மாதிரி தான் இருக்குது, அதுவும் பாட்டியால் அப்படின்ற மாதிரி ஜின் வந்து சொல்கிறாரு. ஐயோ எந்த கலவரத்தில் உங்களை வந்து பார்க்க மாட்டேன், எப்படிரா இருக்கீங்க? நாங்கள் இருக்கிறது இருக்கட்டும் நீங்கள் எப்படி அவ்வளோ மேனேஜ் பண்ணுறீங்க? என்ன ஆட்டம் ஆடுறா ராட்சசி அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ஜிமின். ஐயோ வாயை மூடுறா, கேட்டு தொலைஞ்சிட போகுது. அது எப்போயாவது எப்படியா இல்லை எப்போவுமே எப்படியா அப்படின்னு மாதிரி கேட்குறானா. அவள் எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா? ஐயோ பொய்யெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஜேகே. சத்தியமாக சொல்கிறேன்டா, லண்டனில் அவள் இருக்கிற இடம் தெரியாது. கோவம் வந்தால் தான் கத்துவா, ஆனால் அவ்வளோ சீக்கிரம் கோவமும் படமாட்டா. அவளுக்கு எதுக்கு இங்கே வர பிடிக்கல, என்ன ஆச்சு என்ன ஏதுன்னு எதுவும் எனக்கு தெரில. ஆனால் இங்கே வரணும்னு பேச்சு எடுத்தாலே ஒன்று வீட்டை விட்டு எங்கேயாவது போயிடுறா, இல்லை இந்த மாதிரி ஏதாவது பண்ணிடுவா. என்ன பிரச்சனை என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரிலடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு வேளை அவளுக்கு அந்த லண்டன்லேயே இருக்கணும்னு தோணுதோ என்னமோ. டேய் லண்டனில் இருக்கணும்னு தோணுதோ அப்படின்னா எதுக்குடா அவள் இந்த மாதிரி கிராமங்களுக்கெலாம் போய் ஜியாகிரஃபி எடுக்கணும்? அவளுக்கு கிராமத்தில் இருக்க பிடிச்சிருக்கு, ஆனால் இங்கே தான் ஏதோ பிரச்சனை, அதுதான் என்னன்னு தெரில. அதுவும் இந்த 2 வருஷமாக தான் நான் மாறம். 2 வருஷம்தான் சொல்கிறீங்க, அதுக்கு முன்னாடி அவள் எங்ககிட்டலாம் பேசினது கிடையாது, ஃபோனில் கூட அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரா? எனக்கும் அது தெரியாது. அவன் என்ன சொல்வா தெரியுமா? நான் நேரில் போய் தான் பேசுவேன் அப்படின்னு சும்மா சொல்லுவாள். ஆனால் இந்த 2 வருஷம் உங்களை பற்றின்னு இல்லை, இங்கே இருக்க யாரோட பேச்சை பற்றி அவள் எடுக்கிறது கிடையாது. நாங்கள் எடுத்தாலும் டென்ஷன் ஆகி போயிடுவா. நாங்கள் அதனால் அவன் முன்னாடி இதை பற்றி பேசவே மாட்டோம். நான் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே கூப்பிட்டேன்டா, பாப்பா அதான் உனக்கு 1 மந்த் லீவ் இருக்குல்ல, வா ஊருக்கு போகலாம், மாமாங்களுக்கும் கல்யாணம் ஆக போதான் அப்படின்னு சும்மா நான் கூப்பிட்டேன். அவன் அன்னையிலேருந்து தான் ஊருக்கு போனா நீ மட்டும் போ, நான் வரவே மாட்டேன்னு அடம் பிடிச்சா. சரி இதை சரிப்பட்டு வராது, ரொம்ப வருஷம் ஆச்சு,
தாத்தாவும் பார்க்கணுன்னு சொல்கிறான்னு தான் பொய் சொல்லி கூப்பிட்டு வந்தேன். அந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சும்மா சொல்கிறாங்க. எங்ககிட்ட நேரில் பேசணுன்னா, ஆனால் பேசுனா முறைச்சிட்டு போகிறா. பத்தாவதுக்கு சுகா ஐயாங்க திட்ட வேறு செய்கிறா அப்படின்னு சும்மா சொல்கிறார் நம்ம ஜெய்கோப். ஏண்டா இதெல்லாம் உன்ட்ட கேட்டாங்களா? திட்டினா தானே ஹையாங். அவள் என்ன மட்டும் கேட்கலடா, உங்களே சேர்த்து தான் கேட்டா அப்படின்னு சும்மா சொல்கிறாரா? அது என்னமோ உண்மைதான் அப்படின்னு சும்மா ஜெயின் சொல்கிறாரு. மன்னிச்சுக்கோங்கடா, அவன் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறான்னு எனக்கு தெரில. அது உங்களை காயப்படுத்தியிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ அத்தை, நீங்கள் வேறு. நாங்கள் இப்படி தான் உடச்சி விளையாடுவோம் சின்ன வயசில். என்ன அவள் கொஞ்சம் இப்போ நிறையா உடச்சிட்டா அப்படின்னு சும்மா சொல்கிறார் நம்ம வி. இவங்க அப்படியே சிரிச்சிட்ருக்காங்க. நீங்கள் இங்கே ரூமில் ஒரு மாதிரி செம்ம கோவம் ப்ளஸ் அழுகையோடு படுத்திருக்கீங்க. உங்களுக்குமே இன்டென்ஷன் இல்லை தான் இந்த மாதிரி பண்ணணும்னு. பட் உங்களால் உங்கள் எமோஷனை கட்டுப்படுத்த முடியல. நீங்கள் ஒரு சில ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்த்துட்ருக்கீங்க. நம்ம எப்போது இந்த மாதிரி ஒன்றாவே இருக்கலாம் அப்படின்னு சும்மா நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது 8 வயசாக இருக்கும்போது நம்ம வி இப்போ இல்லை, நம்ம தாத்தா மாதிரி ஆகி பாட்டி மாதிரி ஆகிற வரையும் நம்ம எல்லோரும் இப்படி ஒன்றாவே இருக்கலாம். ஆமாம், கல்யாணம்னா என்ன? கல்யாணன்றது 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது. அப்படி பண்ணால் அவங்க சாகிற வரையும் ஒன்றாவே இருப்பாங்களாம் அப்படின்னு மாதிரி ஆரம்பம் சொல்லியிருப்பார். நீங்கள் அப்போது நம்ம 8 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாமா? அப்படி நம்ம 8 பேர் கல்யாணம் பண்ணிட்டோம்னா நம்ம 8 பேர் ஒன்றாவே இருக்கலாம்ல. நம்ம 7 வயசு உங்களை பார்த்து பண்ணிக்கலாமே. ப்ராமிஸ் ப்ராமிஸ். பிடிஎஸ் ஆகிய நாங்கள் ஒய்யனை மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவோம். அதாவது பிடிஎஸ்ன்றது அப்போயே அவங்களுக்கு ஒரு குரூப் நேம் அவங்களே வச்சுருந்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பேர் வச்சு தான் சொல்லியிருப்பாங்க. புருஷா 1, புருஷா 2, புருஷா 3, புருஷா 4, புருஷா 5, புருஷா 6, புருஷா 7. எனக்கு மொத்தம் 7 புருஷன். யாருக்காவது கிடைக்குமா? எல்லோரும் ஒன்று தான் வச்சுருக்காங்க, நான் மட்டும் 7 வச்சுருக்கேன் அப்படின்னு சும்மா சொல்லி சிரிச்சிருப்பீங்க. நம்ம வயசு உங்களை பார்த்து சிரிச்சு உங்கள் கண்ணத்துலலாம் கிஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. மாமா அம்மா என்னை ஊருக்கு கூப்பிட்டு போகிறாங்களாம். நான் எப்படி மாமா உங்களை விட்டு போவேன்? நீங்கள் என்னோடய புருஷன் மாமா, உங்களை விட்டு நான் எப்படி போவேன்? ஹோயன், நீ எதுக்கு அழுகிற? நாங்கள் நீ வளர்ந்து மறுபடியும் இங்கே வர வரை வெயிட் பண்ணுவோம். வேறு யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டிங்கள? நாங்கள் தான் ஆல்ரெடி உன் புருஷனாச்சு, நாங்கள் எப்படி வேறு ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணுவோம்? எழுகாத அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நம்ம பிடிஎஸ் 7 பேரோட செயினையும் உங்கள் கையில் கொடுத்துருந்துருப்பாங்க. இப்போது ப்ரெசண்ட்டில் அந்த 7 செயினோட டாலரை மட்டும் நீங்கள் உங்கள் செயினோட கோர்த்து போட்டிருப்பீங்க. இப்போது அதை எடுத்து உங்கள் கையில் வச்சு பார்த்துட்டே இருக்கீங்க. உங்கள் கண்ணில் ஆட்டோமேட்டிக்காக டிஎஸ் ஃபாலோ ஆகிட்டே இருக்குது. உங்கள் டியர்ஸை வைப் பண்ணிட்டேயும் இப்போது இன்னொரு ஃப்ளாஷ்பேக்கையும் நினச்சி பார்க்குறீங்க. ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் நீங்கள் இந்தியா வந்திருப்பீங்க. எஸ், உங்கள் வீட்டுக்கு தெரியாமல், இங்கே இருக்க யாருக்குமே தெரியாமல் நீங்கள் இந்தியாவுக்கு, அதுவும் உங்கள் வீட்டுக்கு, உங்கள் தாத்தாவோட வீட்டுக்கு வந்திருப்பீங்க. எப்படின்னா, உங்களுக்கு இங்கே ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, நீங்கள் அவள் கூட இப்போ வரையும் டச்சில் தான் இருக்கீங்க. அவளுக்கு ஃபோன் பண்ணி என்னை பிக்கப் பண்ணிக்கோ, நான் வர்றது யாருக்குமே தெரியாது, சர்ப்ரைஸாக வரப்போகிறேன் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நீங்கள் ஊருக்கு வந்திருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்டுமே உங்களை பிக்கப் பண்ணியிருப்பா. எதுக்கு ஒரு மாதிரி இருக்க, அமைதியாக இருக்க அப்படின்னு சும்மா கேட்குறீங்க. இல்லை ஒயன், உன்கிட்ட எப்படி சொல்லணும்னு தெரில, எதுவாக இருந்தாலும் சொல்லு. உன் மாமாங்களுக்கு பொண்ணு பார்க்க போயிருக்காங்க. நீங்கள் அப்படியே நிப்பாட்டுறீங்க வண்டியை. லைக் நீங்கள் தான் ஓட்டி வந்துட்டுருப்பீங்க, நான் ரொம்ப நாள் ஆச்சு நான் ஓட்டுறேன் அப்படின்னு சும்மா சொல்லியிருந்துருப்பீங்க. அதனால் அப்படியே வண்டியை நிப்பாட்டுறீங்க. ஹே விளாடாத அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. உங்ககிட்ட எதுக்கு நான் விளாடணும்? உண்மையிலே இன்றைக்கி தான் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போயிருக்காங்க. யார் தெரியுமா? பக்கத்து ஒரு ஜமீன்தாரோட பொண்ணுங்க, 7 பொண்ணுங்க. உன்னோட 7 மாமாங்களுக்கும் பார்க்க போயிருக்காங்க அப்படின்னு சும்மா சொல்கிறா. விளாட்றதுக்கு ஒரு அளவு இருக்குப்பா அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. நீங்கள் தள்ளு அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவள் வண்டியை ஓட்டிகிட்டு போயிருந்துருப்பா. உங்களுக்கு ஒரு மாதிரி பிரேக்கிங்காக தான் இருக்கும். நீங்கள் பிரேக்கிங் ஆனதோட தான் அந்த வீட்லேயே பார்க்குறீங்க. லைக் உள்ளே போகல, வெளியே இருந்து பார்த்தா அந்த வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில கிளிம்ஸ் தெரியும்ல, அந்த மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. எஸ், உங்கள் தாத்தா பாட்டி ப்ளஸ் உங்கள் மாமா அத்தை எல்லோரும் உட்காந்துருக்காங்க, கூட பாய்ஸும் இருக்காங்க. பத்தாவதுக்கு
அவங்க ஒவ்வொருத்தராக அந்த பொண்ணுங்க கூட தனித்தனியாக நின்று பேசிட்டு வந்திருப்பாங்க. லைக் வெக்கப்பட்டு அந்த மாதிரி பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி பேசிட்டு வந்திருப்பாங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒட்டுமொத்த ஹோப்புமே இல்லாமல் போயிருந்திருக்கும். ஏன்னா அவங்க எப்படியோ தெரியாது, நீங்கள் சின்ன வயசுலேருந்து அவங்கள தான் லவ் பண்ணுறீங்க. நீங்கள் ஒன்றும் விளையாட்டுக்காக புருஷன்னு சொல்லிட்டு சுற்றலை. உண்மையாகவே அவங்கள புருஷன்னு நினச்சதுனால தான் நீங்கள் அந்த மாதிரி சொல்லிட்டு சுற்றுனீங்க. கடைசியாக இங்கேருந்து போகிறப்ப கூட ஒன்று தான் கல்யாணம் பண்ணுவோன்னு சொல்லி அவங்க செயின்லாம் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. நீங்கள் அந்த செயினோடைய இத்தனை வருஷம் வந்து இருந்திருப்பீங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவங்கள நேரில் பார்த்து தான் என்னோடய ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், அது வரை அவங்கக்கிட்ட பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் நினச்சிருந்துருப்பீங்க. ஆனால் இப்போ அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக வந்திருக்கு. நீங்கள் இந்த சினாரியெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி மனசு வெறுத்து போகணுவாங்கல்ல, அந்த மாதிரி அங்கேருந்து கிளம்பி இருந்திருப்பீங்க. உங்களுக்கு அன்னையிலேருந்து தான் பாய்ஸ் மேலே ஒரு வெறுப்பு வந்திருக்கும். பத்தாவதுக்கு சம்மந்தமே இல்லாமல் உங்கள் குடும்பத்து மேலேயுமே வெறுப்பு வந்திருக்கும். இந்த ஊர் பக்கமே நீ வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்திருப்பீங்க. ஃபோன் நம்பர் மாற்றிருப்பீங்க திடீர்னு. உங்கள் அம்மா அப்பா கிட்டேருந்து டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணியிருந்திருப்பீங்க. அவங்க எப்போல்லாம் ஊரை பற்றி பேச்சு எடுக்கிறாங்களோ எரிஞ்சு விழுந்திருப்பீங்க. இது எல்லாமே உங்கள் மைண்டில் வந்து போகுது. நீங்கள் அப்படியே பிட்டராக ஸ்மைல் பண்ணிட்டு நீங்கள் தான் பைத்தியம் மாதிரி இருந்தேன்னா அவங்களும் அந்த மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன் என்ன அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நீங்களே கேட்டு அந்த பெட்டில் வந்து படுக்கிறீங்க. ஓகேடா, இந்த எபிசோடு எங்கேயே ஸ்டாப் பண்ணலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.